Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டீசல் விலை எவ்வளவு குறைப்போன்னு சொன்னீங்க? 4 ரூபாயா? அவங்களோட வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க? டீசல் விலை குறைப்போம், பெட்ரோல் விலை குறைப்போம், கேஸுக்கு 100 மானியம் கொடுப்போம். இதெல்லாம் எங்க போச்சு? ஆக நீங்க சொன்னது எதையுமே செய்யாம, ஆனா நாங்க தான் வருவோம் 200க்கு 200ன்னா நிச்சயமா 200 கிடைக்க போறது இல்லை. நீங்க வீட்டுக்கு தான் போக போறீங்க. அதனால அவங்க சொன்னது எதையுமே செய்யல. சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறார் நமது பாரத பிரதமர். இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு தீபாவளி, ஒரு மறுமலர்ச்சி. இன்னைக்கு நவராத்திரி, உலக சரித்திரத்தில் இடம்பெறும் நவராத்திரி. மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் அவர்களின் உரையை 5 மணிக்கு எல்லோரும் கேட்போம். கேட்டு மகிழ்ச்சியில் நாம் திளைப்போம் என்பதுதான். ராகுல் காந்தி சொன்னது எது நடந்திருக்குது? ராகுல் காந்தி சொல்றது எல்லாமே பொய்யா நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆலந்த் என்ற தொகுதியில கர்நாடகாவில் 6000 ஓட்டு திருடப்பட்டதுன்னு சொன்னாரு. தேர்தல் கமிஷன் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஹைட்ரஜன் குண்டு போடுறாராம். நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பாகிஸ்தான்ல வந்த தீவிரவாத குண்டையே அவர் பொருட்படுத்தாம அதை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார். ஆக இவர் ஹைட்ரஜன் குண்டு எங்க? இது புஸ்வானமா தான் ஆப்போகுது. அதனால ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. விசாக்கு இன்னைக்கு விலை ஏற்றி இருக்கிறார்கள். அதே மாதிரி அது இதுவரைக்கும் இருந்தது இல்லை. நேற்று அழகா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அவசரமா யாரான்னு போகணும்னா, அவசர நிலைன்னா இந்திய தூதரகத்தை நீங்க தொடர்பு கொள்ளலாம். கரோனா நேரத்துல வெளிநாடுகள்ல இருந்து எல்லா நாட்டை விட நம்ம நாட்டில தான் போய் விமானத்தை அழைச்சி கூட்டிட்டு வந்தாங்க. அதனால உள்நாட்டுக்காரங்களையும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பார்த்துக் கொள்வார், வெளிநாட்டுக்காரர்களையும் பார்த்துக் கொள்வார். கொள்கை ரீதியான முடிவுகளை இந்தியர்களுக்கு சாதகமாக. அதனால்தான் இன்னைக்கு இன்னொரு திட்டத்தை அறிவிக்கிறார். நம்ம வெளிநாடு சுயசார்பு இந்தியா. இப்படி அமெரிக்காவுக்கு உடனே அவங்க திடீர்னு சொல்லணும், அவங்கள நம்ம வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு இல்லாம, என் நாடு, என் உழைப்பு, என் மக்களுக்காக தான் இன்னைக்கு அந்த திட்டம். அதனால அமெரிக்கா என்ன சொன்னாலும் சரி, சீனா என்னாலும் சரி, இந்தியா என்ன சொல்ல போகிறது என்பதை உலக நாடுகள் கண்காணிக்கக்கூடிய அறிவிப்பு இன்று மாலை வரும். தமிழகத்துக்குள்ள பாஜக வராம இருக்கிறத எதிர்க்கிறதுக்கு ஒரே தைரியம் எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சிஎம் சொல்லியிருக்காரு. வந்துட்டோம்ப்பா, வந்துட்டோம், நாங்க வந்துட்டோம்னு சொல்லு, அவ்வளவுதான். நாங்க ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்குள்ள இருக்கோம். ஏற்கனவே உலகம் இந்தியா முழுசும் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதனால வர முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க? ஏன் கவலைப்படுறீங்க நீங்க? அதனால தான் யாரானும், அதாவது அதிமுக பாஜக யாரானு சந்தித்துட்டா உடனே உங்களுக்கு உதறல் ஏற்பட்டுருது. அதிமுக பாஜகவும் யாராவது மேல போய் சந்திச்சுட்டா நான் சகோதரி கனிமொழிக்கு அந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவின் தலைமை அலுவலகம் அமித்ஷா ஆபீஸ்ல இருக்கு, பாஜக அலுவலகத்துல இருக்குன்னு சொல்றாங்க. நீங்களாம் கூட்டணி பேசுறதே கிடையாதா? நீங்க எதுக்கு சோனியா காந்தி எப்போ போய் பாக்குறீங்க? சரி, உங்க தலைமை அலுவலகம் காங்கிரஸ் இருந்ததுல இலங்கை தமிழர்கள் பிரச்சனைகள் தீர்த்தீங்களா? நான் கேட்கிறேன். மன்மோகன் சிங் உங்களோட சட்டமன்றம் எப்படி பண்ணாங்க தெரியுமா? தோட்டா தரணியை வச்சு 300 கோடி ரூபாய்க்கு செட்டிங் போட்டாங்க. அதை மன்மோகன் சிங்கை வச்சு திறந்தாங்க. ஆக அதுக்கு வர வச்ச மன்மோகன் சிங்கை இலங்கை தமிழர்களை கொலை செய்ய விடாதுங்கன்னு சொல்ல உங்களால வாய் வரல. அதில் உங்க அரசியல்லாம் இனிமே எடுபடாது. தலைமை அலுவலகம் அது இதுன்னு இப்ப உங்க தலைமை அலுவலகம் எங்க இருக்குன்னே நமக்கு தெரியல. அதனால இன்றைய காலகட்டத்தில் பாஜக அதிமுக உறவு பலமா இருக்கு. இன்னைக்கு எங்க தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். சந்திப்புகள் தொடரும். அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் தூக்கமின்மையும் தொடரும். அதான் எனக்கு கருத்து. விஜய் திமுகவை பி டீம் சொல்றாரு, ஸ்டாலின் விஜய், அதாவது மற்ற திமுக காரங்க விஜய் பி டீம் சொல்றாங்க. பிஜேபி நாங்க பீப்புள் டீம் சொல்றாங்க. நாங்க பீப்புள் டீம். யார் பி டீம் ஏ டீம்லாம் அனலைஸ் பண்றதுக்கு நாங்க இல்லை. நாங்க பீப்புள் டீம். பீப்புள் டீமா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒவ்வொரு சாமானியர் வீட்லையும் சேமிப்பு வரணும்னு எல்லா விலையும் குறைச்சிருக்காங்க. அதனால யார் எந்த டீமா இருந்துட்டு போட்டும்பா, நம்ம பீப்புள் டீம், பி டீம்.